ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே தைச்ச அளவு ப்ளவுஸை எப்படி டேப்பால் அளவு எடுத்து அது எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் மெஷர் பண்ணி வச்சு எழுதுறோம் இல்லைங்களா, இந்த அளவை வந்து நீங்கள் அப்படியே வச்சு தைக்கும்போது உங்களோட ப்ளவுஸ் எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட நீங்கள் தைக்கிற ப்ளவுஸும் வரப்போகுது. வாங்க இது எப்படி நான் மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ப்ளவுஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு எடுக்க வேண்டியது ப்ளவுஸோட ஹைட்டு தான். ஹைட்டு வந்து நீங்கள் பேக் பீஸில் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் பீஸில் எப்போவுமே அளவுகள் வந்து மொத்தமாக சேர்த்து எடுக்கவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் பீஸில் தான் எல்லா அளவும் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் கிராஸ் பீஸும் ஏக்பட்டியும் தான் எடுக்கணுமே. இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அளவுகள் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். இந்த ஷோல்டரில் தைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அங்கே உங்களோட டேப் வச்சுக்கோங்க. அப்படியே இந்த கீழே அந்த பட்டி டாட் தைச்சிருப்பாங்க கீழே பேக் பீஸில், அந்த டாட் வரைக்கும் இப்படி உங்களோட டேப் வச்சுக்கோங்க. இவங்களோட ப்ளவுஸோட ஹைட் வந்து 14.5 இன்ச்சு. அந்த 14.5 இன்ச்சு ரெடி அளவு நான் எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் எழுதுறது எல்லாமே ரெடி அளவு மட்டும்தான். 14.5 இன்ச்சு வந்து பேக் லென்த்து. அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணலாம். இப்படி ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த தச்சிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ரெடி அளவு. அந்த ரெடி அளவு மேலே உங்கள் ஸ்கேலை இந்த போல் நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு நீங்கள் டேப்பை வச்சு அளந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து தச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த லென்த்துலேருந்து இது மாதிரி அளந்துக்கோங்க. அளந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5.5 இன்ச்சு வந்து இவங்க ஷோல்டருக்கான அளவாக எடுத்திருக்காங்க. ஒரு பக்கத்துக்கு 5.5னா அவங்களுக்கு 2 பக்கம் சேர்த்து அந்த ரவுண்டு வரணும் இல்லைங்களா, அதில் ஒரு பக்கத்துக்கு 5.5. அந்த 5.5 இன்ச்சை நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணுவோம். அடுத்து ஆம் ஹோல் லென்த்து. இந்த ஆம் ஹோல் லென்த்தை வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லி மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா அயன் பண்ணி போல் மேலே எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த தையல் இங்கே உங்களோட ஸ்கேலை இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டர் வந்து ரெடி அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி டேப்பை வச்சு நீங்கள் அளக்கணும். ஆறே முக்கால் இன்ச்சு இருக்குது இவங்களுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஆம் ஹோல் லென்த் வந்து 6.25 இன்ச்சு. அந்த 6.25 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6.25ங்கிறது இவங்க தைச்சதுக்கப்புறம் வர ரெடி அளவு. இதிலேருந்து நீங்கள் மேலே வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சாலும் 1/4 இன்ச்சு பிடிச்சாலும் இந்த தையலுக்கான அளவுன்னு சொல்லி இதுக்கு மேலே நம்ம விடணும். அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து இதோட ரெடி அளவு வந்து 6.25 இன்ச்சு. அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து 1/4 இன்ச்சு பிடிக்கிறீங்கன்னா 6 இன்ச்சு தான் வைக்கணும். அப்படி இல்லை நான் 1/2 இன்ச்சு பிடிப்பேன் இந்த ஷோல்டர் வந்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் 6.25 வைக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து உள்ள தையலுக்கான அளவு விட்டுருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தைக்கும்போது மார்க் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ரெடி அளவு தான் நான் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து நெக்கு வித்து, இந்த கழுத்து சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இங்கே அது எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டரோட இந்த பாயிண்ட்டு இங்கே ஸ்கேலை வச்சுட்டு இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அளக்கணும். அந்த ஸ்கேல் வரைக்கும் இவங்க வந்து 3 இன்ச் வச்சுருக்காங்க. இந்த 3 இன்ச்சை தான் நம்ம கழுத்து சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். அதை வந்து எழுதிக்கலாம். 3 இன்ச் வந்து நெக் வித்து. இப்போது பேக் நெக் லென்த்து, இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்கேலை கீழே கொண்டு வந்துடுங்க. இது போல் வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம அதனோட ஹைட் வந்து லென்த் வந்து எடுக்க போகிறோம். 6 இன்ச்சு. இவங்களோட நெக்கோட ஹைட் வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். பேக் நெக் லென்த்து 6 இன்ச்சு. அதே போல் தான் இந்த 6 இன்ச்சுங்கிறது இவங்க தைச்சதுக்கப்புறம் வர அளவு. சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ தைப்பீங்களோ அந்த அளவு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரெடி அளவு 6 இன்ச்சு வரும். அதனால் மேலே வந்து தையலுக்கான அளவாக விடணும் நீங்கள். அடுத்து வந்து செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க.
பிரிச்சுட்டு இது போல் இங்கே ஐப்பட்டி தைச்சிருக்காங்களா, இந்த ஐப்பட்டியில் எங்கே முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம கொக்கி மாட்டுவோம் சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் அளவு எடுக்கும்போது இந்த கொக்கி மாட்டுற இடத்துல இருந்து அளவு எடுக்கணும். அதை விட்டுட்டு இங்கேருந்து அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். இப்போ நான் துணியோட ரைட் சைடில் அளந்து காமிக்கிறேன். ஆனால் இந்த ஊக்குப்பட்டியில் நீங்கள் அளவு எடுக்கும்போது இந்த ஊக்கு எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் அளவு எடுக்கணும். இதிலேருந்து இந்த அளவு வரைக்கும் இந்த இடத்துல 9 இன்ச்சு வருது ஃப்ரண்ட்டில். அங்கேருந்து அந்த 9 இன்ச்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது சரிங்களா. அளவெடுக்கும் போது ப்ளவுஸ் எல்லாம் இழுக்காமல் அழகாக அளவெடுக்கணும். இழுத்திங்கன்னா உங்களுக்கு அளவுகள் வந்து நிறைய மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வச்சுக்கோங்க. இந்த 9 இன்ச்சிலிருந்து இது வரைக்கும் இப்போது 28 இன்ச்சு கணக்காச்சுங்களா. இப்போது அந்த பக்கம் எடுக்கணும். அதே போல் இப்படி திருப்பிக்கோங்க. இங்கே அந்த 28 இன்ச்சு அப்படி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல இருக்கணும். இந்த ஐப்பட்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அங்கே குக்கி மாட்டுற இடம் அது வரைக்கும். அப்படின்னா இவங்களோட ப்ளவுஸோட சுற்றளவு வந்து 37 இன்ச்சு. இவங்களோட செஸ்ட் ரவுண்டு 37 இன்ச்சு. இதை வந்து இப்போ எழுதிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஹிப் ரவுண்டு வந்து அளவெடுக்க போகிறோம். ஹிப் ரவுண்டு அதே மாதிரி இந்த கொக்கி பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேப் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே அளந்துக்குங்க. இது வரைக்கும் 32 இன்ச்சு. இந்த 32 இன்ச்சை நம்ம எழுதிக்கலாம். ஹிப் ரவுண்டு 32. அடுத்து ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து. இது வந்து நீங்கள் கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். இந்த ஸ்லீவை வெளில எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த ரெடி அளவு இதிலேருந்து எடுக்கணும். அதிலேருந்து இந்த கிராஸை வந்து இது போல் வெளில எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு இப்படி அளக்கணும். கரெக்டாக இது வரைக்கும். இவங்களோட கிராஸ் லென்த்து 13 இன்ச்சு இருக்குது சரிங்களா. இந்த 13 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் லென்த்து. இப்போ இதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் நெக் லென்த்து. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம அளக்க போகிறோம். அதே போலவே ஸ்கேல் எங்கே வச்சுக்கோங்க. உங்கள் லென்த் எங்கே ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து மார்க் பண்ணுங்கள். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து அளவு வச்சுக்கோங்க. 6.25 இன்ச் வந்து இவங்களோட ரெடி அளவு. அந்த 6.25 இன்ச்சை நம்ம எழுதிக்கலாம். இது வந்து ரெடி அளவு. இது கூட தையலுக்கான அளவு எவ்வளோ வருங்கிறத நான் இந்த கட்டிங் வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்து யாக்பட்டி வித்து. இது இந்த யாக்பட்டியோட சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பீஸில் இந்த சைட் தைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அங்கேருந்து எடுத்துக்கோங்க. அங்கேருந்து இந்த கொக்கி மாட்டுற இடம் வரைக்கும் 8 இன்ச்சு. இதனோட சுற்றளவு 8 இன்ச்சு. அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து யாக்பட்டி லென்த்து இங்கேருந்து எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். யாக்பட்டி லென்த் வந்து இது போல் 3 இன்ச்சு இருக்குது யாக்பட்டியோட லென்த்து. அதை எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்லீவ் லென்த்து. இது போல் ஸ்லீவ் எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இதோட லென்த் வந்து எடுக்கணும். 7.25 இன்ச் இருக்குது இதனோட லென்த்து. அதை எழுதிக்கலாம். இப்போது ஸ்லீவோட வித்து பார்க்கலாம்.
இப்படி உள்ளே இருக்க தையலை இது போல் நல்லா எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அளங்க. 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சை வந்து ஸ்லீவோட வித்தா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம எல்லா அளவுமே வந்து அளவெடுத்து எழுதி வச்சாச்சு. இந்த எழுதுனதை எப்படி ஒரு கிளாத்தில் நம்ம அளவெடுத்து தைக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதனோட இந்த மெஷர்மெண்ட் பண்ண முடியலைங்களா, இது வந்து எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்.